இப்போ கொண்டாடி டப் ஸ்மெஷ் எல்லாம் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கும் போது 2 கமெண்ட் பார்த்தேன். அதான் சரி இப்போ அதுக்காக பேசிடுவோம்க்காக வந்திருக்கேன். கமெண்ட்ல எடுத்துட்டாலும் ஒருத்தவங்க போடுற கமெண்ட் பாருங்க. அதாவது வழக்கமா நம்ம Facebookல உள்ளவங்க தான். அதாவது நிறைய படிச்சிருக்கீங்க, நீங்க வந்து டியூஷன் கிளாஸஸ் அப்படியே இருந்து ஃப்ரீயா எடுக்கலாம்லன்னு போட்டிருந்தாங்க. நிறைய படிச்சிருக்கோம் தான், நீங்க இந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஒரு 5 MA படிச்சிருக்கேன். அது போக 8 டிப்ளமோ கோர்சஸ் படிச்சிருக்கேன், 5 லாங்குவேஜஸ் தெரியும், டியூஷன் கிளாஸஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். நம்ம வந்து டீச்சிங் வேறன்றது வேற, இது நம்மளுக்கு பிடித்தது, நம்ம பாட்டு இந்த டப் ஸ்மெஷ் அதெல்லாம் எடுக்கிறது நம்மளுக்கு அது வேற இது வேற. இருந்தாலும் அதுல நம்ம பெர்ஃபெக்ட்டா கரெக்டா தான் இருக்கும். இதுவும் வந்து நம்மளுக்கு பிடிச்சதை செய்யறோம், அடுத்தவங்களுக்காக நம்ம அதை வந்து நம்மளுக்கு பிடிச்சதை விட்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரீயா வந்து நடத்துற அளவுக்கு நம்ம வந்து பெரிய பணக்காரங்களும் கிடையாது. யாருமே அவங்கவுங்க வேலையில ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க தான் இருக்கீங்கன்னா சம்பளமே வாங்காம ஃப்ரீயா எதுவும் பண்ண மாட்டீங்க. ஒரு இடத்துல வேலை பார்க்கீங்கன்னா ஃப்ரீயா நான் வேலை பார்க்கேன், எனக்கு சம்பளம் வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு கடைக்கு போகும்போது யாரா இருந்தாலும் ஃப்ரீயா நம்மளுக்கு தர மாட்டாங்க. இப்ப நான் தான் கடைக்கு போறேன் அப்படின்னா தெரிஞ்ச கிடையாதாலும் சரி, சொந்த நமக்கு அதாவது எனக்கு அதனால நம்ம வந்து காசுக்கு சம்பாதிச்சாதான் நம்மளால வந்து எந்த பொருளாலும் வாங்க முடியும். நீங்க படிப்பு தான் அதனால ஃப்ரீயா சொல்லி கொடுக்கலாம்னா எல்லா வேலை அவங்கவுங்களுக்கு அவங்க வந்து ஒரு வேலை, அதாவது ஒரு ஜாப், அது வந்து நம்ம வந்து காசுக்கு தான் செய்யறோம். ஏன்னா நம்மளுக்கு யாருனாலும் எது தந்தாலும் சரி, கடையில வாங்கினாலும் சரி, காசு கொடுத்து தான் வாங்க முடியுது. அதனாலதான் அப்படி பண்றோம். சரியா? இப்போ நிறைய இப்போ கவர்மெண்ட் வேலை பார்ப்போம் அப்படின்னா அதுலயே வந்து நம்மளுக்கு வந்து எப்படியும் 40,000க்கு மேல வந்து வாங்குவோம். அது நம்மளுக்கு போதும், அதனால காசு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரீயாவே நம்ம நடத்தலாம், டியூஷன் கிளாஸஸ் தாராளமா நடத்தலாம். இப்ப நம்ம அப்படி இல்லாதனால காசு வாங்கிட்டு நடத்தலாம். இப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா, டப் ஸ்மெஷ் வீடியோஸ் அதெல்லாம் போடுறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன். அதாவது பாக்குறவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வீடியோஸை பார்க்காம அடுத்த வீடியோஸை பாத்துக்கலாம் தாராளமா. ஆனா மத்தவங்க போடுற வீடியோஸ்ல ஆஹா ஓஹோ அப்படிலாம் பாராட்டி போடுவாங்க. நம்ம இதை எடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு 2-3 போட்டாலும் சில வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்காக மெனக்கெட்டு எடுத்து போடதான் சரி, அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு இவ்வளவு பேர் பாக்கணும் அப்படி அது அப்படின்லாம் நினைக்கல. பாக்குறாங்க ஓகே, நம்ம இதை விருப்பப்பட்டு பாக்குறாங்கன்னா ஓகே. ஆனா வந்து இப்படி குறை சொல்றாங்கன்னா அது பெருசா எடுத்துட்டு அதுக்கப்புறம் போடாமலாம் இருக்க மாட்டேன், தொடர்ச்சியா போடுவேன். பாத்துட்டு இருப்பீங்க பழைய வீடியோஸ்லயும் வந்து நிறைய பேர் சில பேர் இப்படி போடுறவங்களும் இருப்பாங்க. அதாவது நீங்க டீச்சரா இருக்கீங்க, நீங்க வந்து டியூஷன் எடுக்கீங்க, நீங்க இப்படி போடலாமா அப்படி இப்படின்னு குறை சொல்றவங்களுக்காக நான் வந்து என்னுடையதை நான் விட மாட்டேன். எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி நம்ம லைஃபை பொறுத்துட்டீங்க நிறைய வந்து நம்ம கஷ்டத்தை பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த கமெண்ட்ஸ் எல்லாம். அதனால அதெல்லாம் வந்து அதெல்லாம் மனசுல வருத்தப்படுறதும் போறது இல்ல, அதை நினைச்சு நம்ம ஸ்டாப் ஆக போறதும் இல்ல. நம்ம வழக்கமா எப்பவும் போற மாதிரி வீடியோஸ் போடுவோம். அதுவும் இன்னொன்னு சொல்லலன்னு சொன்னேன், அதாவது எனக்காக சப்போர்ட் பண்ணி இப்ப பேசுறதுக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க. அதாவது பண்ற எல்லாருக்குமே என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். யாராவது ஒருத்தர் குறை சொல்ல முடியும், அவங்கள ஏன் அப்படி சொல்றீங்க, அதாவது அவங்களுடைய உருவத்தை ஏன் அப்படி சொல்றீங்க, அவங்கள ஏன் குறை சொல்றீங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி வந்து இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். உண்மையிலே எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முந்தைய வந்து குறை சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது பாராட்டுறவங்க வந்து இருந்தாலும் குறை சொல்றதுல நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து பாராட்டுறதுக்கு நான் பாராட்டினாலும் நைஸ் சிஸ்டர் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயம்.